வாங்கம்மா வாங்க. வாங்க சார் வாங்க. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் இங்கு பார்த்து சொல்லப்படும். ஆத்தி மொட்டை மண்டை கிளவி கிட்ட வந்தா எதுக்கு தெரியலையேடா. என்ன சின்ன பொண்ணு, நேத்து மீன் வியாபாரம், இன்னைக்கு டிவி வியாபாரமா? அட மொட்டைமுனி நமிதா பாட்டி, நான் ஒன்று இன்னைக்கு டிவி தூக்கி முன்னாடி வச்சிருக்கல, இது பேரு கம்ப்யூட்டர் பெட்டி. கம்ப்யூட்டர் பெட்டியா? கணக்கு போடனா இதுல போட்டு பார்த்துக்கிடலாம் பாட்டி. கணக்கு போடுறதுக்கு தான் கால்குலேட்டர் இருக்குல்ல, எதுக்கு இத்தா பெரிய பெட்டி? கிளவிக்கு புரியட்டுமேனு சிம்பிளா சொன்னா என்னையே கலாக்குது. நீ வீட்டுல பாக்குற சீரியல் எல்லாத்தையும் கூட இதுலயே பாத்துடலாம் நமிதா பாட்டி. அதுக்கு தான் டிவி இருக்குதே, பின்ன எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் பெட்டி? கிளவி இதுக்கு மேல என்ன கலாச்சிட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாயிரம் பாத்துக்க. எதுக்கு வச்சிருக்கோம்னே தெரியாம தான் நீ வச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். இன்னைக்கு 10ஆப் ரிசல்ட் வருதுல்ல, அவிய மார்க்க பார்த்து சொல்றது இந்த பெட்டிலே பாத்துக்கலாம். ஓஹோ அப்படியா? ஆமா பாட்டி, சொல்ல போனா இதே ஆளினால் அழகுராஜான்னு சொல்லலாம். நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் இதே காட்டும். ஓஹோ, என்ன வேணாலும் காட்டுமா? சின்ன பொண்ணு, நேத்து என் உள்பாடவை காய போட்டிருக்கும் போது எவ்வளவு ஒருத்தி நாடாவை உருவிட்டு போயிட்டா. அது யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். என்னது உள்பாவாட நாடாவை எவ்வளவு உருவிட்டு போயிட்டாளா? அட்ட கிளவி, அதை பாக்குறதுக்கா இந்த கம்ப்யூட்டர் பெட்டி வச்சிருக்கேன். நீ தானட்டி சொன்ன எதை வேணாலும் இதுல பார்த்து படலாம்னு, அதான் கேட்டேன். கிளவி, நீ இம்புட்டு சொல்றதுனால சொல்றேன், உன் வீட்டுல சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. இந்த கம்ப்யூட்டர் பெட்டியில போட்டு யார் உள்பாட நாடா உருவிட்டு போனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என் வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்தா நான் எதுக்கு வாங்கிட்டு வந்து கேட்க போறேன்? நானே கண்டுபிடிச்சிட மாட்டேன். என்னத்தை வேணாலும் காட்டும்னா வெறும் உள்பாவாட நாடாவை கூட காட்ட மாட்டேக்கி. இது என்ன கம்ப்யூட்டரோ கிம்ப்யூட்டரோ? உள்பாவாட நாடாவை காட்டாத கம்ப்யூட்டரு 10ஆப் பிள்ளைய மார்க்க மட்டுமா காட்ட போகுது? அட கிளவி, இன்னும் 5 நிமிஷம் இங்க நின்னான்னா நம்ம பொழப்புல மண்ணலி போட்டு போயிருவா போல. இவ உள்பாவோட நாடாவையும் 10ஆப் மார்க்கையும் சேர்த்து முடிச்சு போட்டு போயிட்டால, வெக்கங்கட்ட கிளவி. சின்ன பொண்ணு வாங்க நயன்தாராக்கா, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? என்னத்தடி சொல்லட்டும், என் பையனும் 10th தான் படிக்கிறான். நீதான் ரிசல்ட் பார்த்து சொல்றியாமே, அதான் ரிசல்ட் பார்த்துட்டு போலான்ட்டு டென்ஷனா இருக்கேன். ஏக்கா, உங்களுக்கு இருக்க டென்ஷன் உங்க பையனுக்கு இருக்க மாதிரி தெரியலையேக்கா. ஆண்டி, எனக்கெல்லாம் ஒரு டென்ஷனும் கிடையாது, நான் ஜாலியா தான் இருக்கேன். சரி உன் நம்பர் சொல்றா, ரிசல்ட் பாத்துடலாம். 8977101112. சின்ன பொண்ணு நல்ல மார்க்கா சொல்லுடி. இதோ பாக்குறேன்க்கா பாக்குறேன். தமிழ்ல 80, இங்கிலீஷ்லயும் 80. ஐயோ, சயின்ஸ்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியலையே. உன் சயின்ஸ் மார்க்கை பொறுத்து தான் நான் ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? சயின்ஸ் மார்க் வச்சு என்ன முடிவெடுத்து வச்சிருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்லடி, என் மாவை மட்டும் சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டாம்னா அவனை ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்த்து, அதான் பயாலஜி குரூப்ல சேர்த்து டாக்டர் ஆக்கிடலாம்னு நினைச்சிருக்கேன். ஒரு தென்னந்தோப்பு கிடக்கு பார்த்துக்க. அவன் சயின்ஸ்ல எடுக்க மார்க்கை பொறுத்து தான் அந்த தென்னந்தோப்பை விற்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். மேக்ஸ்ல 80 எடுத்திருக்காங்கக்கா. ஆனா சோசியல்ல கூட 80 எடுத்துட்டான். சயின்ஸ்ல மட்டும் ஜஸ்ட் பாஸுக்கா வெறும் 35 தான் வாங்கியிருக்கான். நான் போட்ட மாஸ்டர் பிளான் நடந்துருச்சு. ச்சே, இப்படி ஆயி போச்சு சின்ன பொண்ணு. வருத்தப்படாதீங்கக்கா, வருத்தப்படாதீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா தம்பி, நம்ம வேற குரூப்பை எடுத்து படிச்சுக்கலாம். சரிம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன். டேய், வேற எந்த முடிவும் எடுத்துடாதடா, வீட்டுக்கு கரெக்டா வந்துடுடா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மார்க்க சொல்லிட்டு வந்துடுறேம்மா. டே, இங்க வாடா முக்கமண்ட. என்ன சின்ன பொண்ணு ஆண்டி, உன்ன கடை வைக்கிற வேண்டியது. இன்னைக்கு 10th ரிசல்ட் தெரிஞ்சு கம்ப்யூட்டர் தூக்கி வீடியோல வச்சாச்சா? இடா, அதெல்லாம் ட்ரெண்டிங் பிசினஸ், எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, உங்க அம்மா நீ சயின்ஸ்ல மார்க் கம்மியாயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ ஆனா ஃபீல் பண்ற மாதிரியே தெரியலையே, ஜாலியா இருக்க. ஆமா ஆண்டி, உண்மை சொல்ல போனா நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்க வரும். இதுல நான் சயின்ஸ் குரூப் எடுத்து டாக்டருக்கு படிக்கணுமா? இதுக்கு தென்னந்தோப்பை வேற விற்கணுமா? என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. ஆனா அந்த தென்னந்தோப்பு இருந்தா ஒரு இளநியாவது குடிச்சுக்கலாம் பாருங்க. அதான் வேணும்னே சயின்ஸை படிக்கவே இல்லை. ஃபெயிலான கூட பரவாயில்ல நினைச்சேன். எவனா ஒரு கிறுக்கு பைய என்னைய பாஸ் பண்ணி விட்டுட்டான். நான் ஏதாவது ஒகேஷனல் குரூப், கிறிஸ்டி குரூப், லாஸ்ட் குரூப்பா எடுத்து ஜாலியா கொஞ்சமா படிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலான் இருக்கேன். எங்க அம்மா என்னைய ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி அவங்களும் கஷ்டப்பட்டு பேர் எடுக்கலாம் நினைக்காங்க. எனக்கு இந்த கஷ்டப்படுற பிசினஸே ஆகாது. ஒன்லி என்ஜாய்மெண்ட் பிசினஸ் தான். நான் வரட்டா? பெத்தவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைங்க எப்படியாவது கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பிளான வச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு, நீ தான் 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டை பத்தி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கியாமே,
ஏன் அவனுக்கு ரிசல்ட்ட பார்த்து சொல்லுடி. எம்மா இந்த ஆன்ட்டி கத்தரிக்காய் வித்தாலே கரிசட கத்தரிக்காய் தான் விப்பாங்க. உங்களுக்கு போய் இவங்க கிட்ட தான் ரிசல்ட் பார்க்கணுமா? அட பண்ணாட பரதேசி பேல இவனே காரியத்துக்கு எடுத்து விட்டுருவான் போல. என்ன அரக்கரண்டி அம்புடு பாலத்திலையும் பெயில் ஆயிருப்பியோ அதான் ரிசல்ட் பார்க்க பயப்படுற போல. அட சின்ன பொண்ணு ஆன்ட்டி, நான் அம்புடு பாலத்திலையும் பெயில் ஆனா கூட பயப்பட மாட்டேன். ஆனா போய் உங்ககிட்ட ரிசல்ட் பார்க்கறமே உங்களுக்கு பார்க்க தெரியுமோ தெரியாதான்னு தான் எனக்கு இருக்க பயம். நான் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கலாய்க்கிறேன். ஆனா இந்த ஒன்றரை சட்டி மூக்கையும் என்ன கலாய்ச்சி போடுதானே. என்னடி ரிசல்ட் பார்க்க தெரியுமா தெரியாதா? டிவி பெட்டியும் தூக்கிக்கிட்டு உட்கார்ந்திருக்க வீதியில. அடியே இது டிவி இல்லடி கம்ப்யூட்டர். இதுல ரிசல்ட் பார்க்க முடியும்டி, எனக்கு பார்க்கவும் தெரியும்டி. உன் அவங்கிட்ட நம்பர் மட்டும் காட்டி சொல்லு. அம்மா என்னால இவங்க கிட்டலாம் நம்பர் சொல்ல முடியாது பாத்துக்க. நாம வேற ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பாத்துக்கிடுவோம். ஏலே பக்கத்து ஊர் போறதுக்கு மதியம் ஆயிரும்ல, இப்பமே பாத்துருவோம். 50 பேர் ஊர்ல பாத்துட்டாவல, இவகிட்ட தான் பாத்துருக்காவ. சரியா மறக்கத்தான் சொல்லுதாலே பாத்துருவோம்லே. அதுவும் சரிதான். நாம எப்படியும் பெயில் மார்க் தான் வாங்கி இருக்க போறோம். இதுக்கு எதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இந்த லூசு கிட்டே பாத்த வேண்டியதான். என்ன நம்பர் சொல்றியா இல்ல பக்கத்து ஊருக்கு நடைய கட்டுறியா? ஆன்ட்டி அரலுசு ஆன்ட்டி, நான் நம்பர் சொல்ல போறேன். கரண்டி அட அர கரண்டி உன் நம்பரை சொல்லி தொலை. 10 தெரியும், அது என்னடா டொன்? அதெல்லாம் இப்ப புதுசா சேர்த்திருக்காங்க. டொன்னுனா என்னன்னு தெரியாதா? அட சின்ன பொண்ணு, என்ன நீ உனக்கு டொன்னுனா என்னன்னு தெரியாதா? பின்ன எப்படி மார்க் பாப்ப? ஏலே பிக்காலி பேலே ஒழுங்கா நம்பரை சொல்லல. 1னா 1, 10னா 10, 10 1 சேர்த்து டொன்னுன்னு சொன்னேன். அதாவது 11. அட பாவி, பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போல. 10 1 சேர்த்து 11 சொல்றதுக்கு டொன்னு சொன்ன ஒரே ஆளு நீதான்டா. பாத்தி அடி இம்புட்டு அறிவா பேசுற என் மகன் 10ஆப்ல எம்புட்டு மார்க் எடுத்திருக்கான் நான் தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? சீக்கிரம் பாருடி. பாக்கறேன்னு சொல்லிட்டு பார்க்காம தான் இருக்கியே சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு. பாக்கறேன்னு சொல்லிட்டு பார்க்காம தான் இருக்கியே சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு. ஆப்பிள் விழுந்ததை வச்சு அறிவியல் பாடத்துல வந்த நியூட்டன் மாதிரி ஏதாவது மார்க் வாங்கியிருப்பான்னு பார்த்தா இப்படி சொங்கி மாதிரி வாங்கி வச்சிருக்கான் இந்த மங்கிப்பைய. என்னடி ஆச்சு என் மகன் அப்படி என்ன மார்க் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லுடி, பயமா இருக்கு. தமிழ்ல 35, இங்கிலீஷ்ல 35, கணக்குல 35, அறிவியல் 35, சமூக அறிவியலே 35. ஆக மொத்தம் எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் அடிவாமாவே. என்னடா இது இப்படி எல்லாத்தையும் ஜஸ்ட் பாஸ் வாங்கி வச்சிருக்க? அம்மா நீங்க சாக்காத அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டல்ல, போய் வீட்ல ஜாலியா படுத்து தூங்குங்க. முடிஞ்சா இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்களும் அப்பாவும் படத்துக்கு கூட போயிட்டு வாங்க. ஓ அப்படி சொல்றியே நீ? அப்ப சரி, நான் அப்பாவும் படத்துக்கு போயிட்டு வரோம். உனக்கு வரும்போது பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். பை. டேய் அரக்கரண்டி இங்க வாடா. ஆன்ட்டி இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னடா இது, நீ வாங்கின ஜஸ்ட் பாஸ் மார்க்குக்கு உங்க அம்மா படத்துக்கு போறதும் உனக்கு பாப்கார்ன் வாங்குறதும் சுத்த தரங்கட்ட குடும்பமா இருப்பீங்களோ? நீங்க பாருங்க ஆன்ட்டி, எங்க குடும்பம் மானங்கட்ட குடும்பம், ரோசங்கட்ட குடும்பம், தரங்கட்ட குடும்பம், ஏன் தட்டுக்கிட்ட குடும்பமா கூட இருக்கலாம். அத பத்தி நீங்க பேசக்கூடாது சரியா? அட பிக்காரி பேலே, உன்னை பிஞ்ச செருப்பால தான் அடிக்கணும். ஆமா எதுக்கு நீயும் உங்க அம்மாவும் இம்புட்டு ஹாப்பியா இருக்காங்க அதை மட்டும் சொல்லுடா. இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கிளி அக்கா அவளுக்கு மார்க் பார்த்தேன். அந்த பிள்ளை 495 பத்துக்க ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுது. 5 மார்க் எங்கடி போகுதுன்னு அவங்க அம்மா விளக்கமாத்தாலே அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா வெறும் பாஸ் ஆன உனக்கு உங்க அம்மா பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுதாலே, அதான் என்ன கதைன்னு உரியல கேட்கிறேன்டா. ஆன்ட்டி பொண்ணுங்கலாம் சரியான வேஸ்ட் பாத்துக்கங்க. 95 வாங்குனாலும் ஓடு முக்காடு போட்டு அழுவாங்க. ஆனா பசங்க அப்படி கிடையாது. படிக்காம போய் 10 மார்க் வாங்கிட்டாங்கன்னா அப்படி 10 பேருக்கு ட்ரீட் வச்சிருவாங்கன்னா பாருங்களேன். ஓஹோ அப்படியா? நான்லாம் இந்த படிக்காம 10 மார்க் வாங்குற கேஸ். ஆனா 35 மார்க் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதைத்தாண்ட நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ படிக்கலன்ற 10 மார்க் வாங்குறதே பெரிய விஷயம்ன்ற, நீ எப்படிடா 35 மார்க் வாங்கின? ஓ இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் இப்ப இந்த பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் என் பக்கத்துல இருந்த பையன் தான். முதல்ல நான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பரீட்சை பேரை அப்பப்ப பேப்பரை வச்சு எனக்கு காமிச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஸ்டாலின் கிட்ட, அதான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இருந்து போன் வந்தாலும் வரும். ஏன்னா எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் வாங்கின ஒரே மாணவன் தமிழ்நாட்டுல நானா தானே இருக்கும் ஆன்ட்டி. இது பெரிய அதிசயம் தான்டா. ஆன்ட்டி இதுவரைக்கும் நீங்க உலகத்துல 7 அதிசயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எதுவுமே படிக்காம எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆன என்னைய ஒரு 8வது அதிசயமா சேர்க்க போறேன்னு சொல்லி இப்பதான் கால்
நாடு எங்க போகுது, இப்படி நாசமா போகுதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆண்டி நான் எல்லாத்தையும் பாஸ் ஆயிட்டா முருகருக்கு மொட்டை போடுறேன்னு சொல்லிருக்கேன், போய் போட்டு வந்துடுறேன். ஓ பரவாயில்ல, அந்த அளவுக்கு பக்தியாவது இருக்கே படிப்பு இல்லைனாலும். நான் சொன்ன முருகன் எங்க பக்கத்து வீட்டு சித்தப்பா பையன், அவனுக்கு தான் போய் மொட்டை போட போறேன். பள்ளிக்கூடம் போகாமலே பாடம் படிக்காமலே பாஸ் ஆக வேணும், பிள்ளையாரே பாஸ் ஆக வேணும். ஒரு வகையில சொல்ல போனா இவன் சந்தோஷப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. 100க்கு 99 வாங்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுற பொண்ணுங்க மத்தியில 35 வாங்கினாலும் அதை பெருசா கொண்டாடுற பசங்க ஒரு வகையில கிரேட் தாங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க 15 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, 55 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, 35 45 உங்க வயசு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா உங்க 10th மார்க் உங்களுக்கு மறந்திருக்காது. கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட 10th மார்க்கை சொல்லுங்க, நானும் உங்க மார்க்கை தெரிஞ்சுக்கிறேன். என் மார்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, என் மார்க்கை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டி அவங்க மறக்காம மார்க்க சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணவங்க நேமா நீங்க சொல்லுங்க. फ्रेंड्स, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஒரு 1 வீக் இருக்கும். அப்ப நாம வீடியோ சரியா நேம் சொல்லாதனால அத மிஸ் பண்ணிட்டோம். அவங்க சிவபுவனேஷ், அவங்களுக்கு பிறந்த நாளும் சொல்லிருந்தாங்க. சாரி ஃபார் தி டிலே. ஹேப்பி பர்த்டே டு யூ சிவபுவனேஷ். தேவி, ஓவியா, ஆர்கே ராசுகுட்டி, டிகே தவின்குட்டி, காவியா, சஞ்சீவ், சாந்தி, கே வர்ஷா, கடையநல்லூர், சத்யா, முருகன், இப்ராஹிம், சபிதா, கூரியா, ஆதிலா, செல்வம், தமிழ்ச்செல்வம், பூமாரி, வரன், முகமது இம்ரான். ஓகே பை फ्रेंड्स, நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். எல்லாம் நன்மைக்கே. வரட்டா.